மைனஸால் பெருக்குனா ப்ளஸ் வரும், ப்ளஸ்ஸால் பெருக்குனா ப்ளஸ் வரும். ஆனால் மாற்றி போட்டு பெருக்குனா மைனஸை ப்ளஸ்ஸாலோ இல்லை ப்ளஸ்ஸை மைனஸாலோ பெருக்குனா என்ன வரும்? மைனஸாக வரும். ஸோ இது தெரிஞ்சுக்க வேண்டியது, மைனஸை பெருக்கலாம் ப்ளஸ் வரும், ப்ளஸ்ஸையும் பெருக்கலாம் ப்ளஸ் வரும். பெருக்கிறது மல்டிப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் ஃபண்டமெண்டல் மேத்தமெட்டிக்ஸ். ஓகேங்களா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஞாபகம் வச்சுங்க. ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ். மைனஸை ப்ளஸ்ஸாலேயோ அல்லது ப்ளஸ்ஸை மைனஸாலேயோ பெருக்கினா உங்களுக்கு மைனஸ் தான் கிடைக்கும். டூன்றது எப்படி எழுதலாம்? 2 இன்ட்டு 3/3 எழுதலாம். ஏன்னா 3/3னா 3 டிவைடட் பை 3. 1 கேன்சல் ஆகிட 1. 1 இன்ட்டு 2 2. ஸோ வேல்யூ மாறாது. ஸோ ஏதோ ஒரு எண்ணுடன் அதை இன்னொரு பின்னத்தால், பின்னம்னா எப்படி இருக்கணும்? 6/6 இது மாதிரி ஆகணும். 5/5, 6/6, 8/8, அல்லது A/A, அல்லது C/C இப்படி இருந்தா கேன்சல் ஆயிடும், வேல்யூ மாறாது. இது எதுக்குன்னா சிம்பிளிஃபிகேஷனுக்காக. உதாரணத்துக்கு பாருங்க, மேக்ஸ்ல அங்கங்க நிறைய இடத்துல இது மாதிரி பயன்படுத்துவோம். எப்படி பயன்படுத்துவோம்? இப்போ 1/x² இது எப்படி எழுதுது? மாத்திரம் எப்படி இந்த 2 மேல கொண்டு வருது? 1/x² இன்ட்டு x⁻²/x⁻². ரெண்டு அடிச்சுட்டா கேன்சல் ஆகிடும், 1/x² தான் இருக்கும், வேல்யூ சேஞ்ச் ஆகாது. புரியுங்களா? இப்போ ஒரு ஃபார்முலா இருக்கு, x⁻m இன்ட்டு x⁻n இஸ் ஈக்குவல் டு x⁻m பிளஸ் n. இப்போ அதன்படி பார்க்கும்போது இந்த 1 இன்ட்டு x² டினாமினேட்டர் பெருக்கணும், நியூமரேட்டர் பெருக்கணும். இப்போ 1 இன்ட்டு x² என்ன வரும்? x². இந்த 1 இன்ட்டு x⁻−2
இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இந்த ஃபார்முலா படி பார்த்தா மைனஸ் 2 is equal to x power minus 2 divided by x power 2 plus minus 2 2 minus 2 is equal to 0. அப்ப x power 0. x power 0 வேல்யூ என்னது? நமக்கு தெரியும் 1. So x power minus 2 divided by 1 is equal to x power minus 2. So நம்ம என்ன பண்ணலாம்? 1 by x power 2ன்றத இந்த 1 by x power 2ன்றத மேல போச்சுன்னா x power minus 2 ன்னு வரும். அவ்வளவுதான். இதுதான் நம்ம மேக்ஸ்ல நம்ம அங்கங்க பாக்குறோம். 1 by x ஸ்கொயர்ன்றத எப்படி எழுதலாம்? x power minus 2 ன்னு எழுதலாம். அடுத்தது 1 by a கியூப்ன்றத a power minus 3 ன்னு எழுதலாம். அப்புறம் 2 by 4 கியூப்னு வச்சுங்க. இது எப்படி எழுதலாம்? 2 into 4 power minus 3 ன்னு எழுதலாம். இதை ஞாபகம் வச்சுங்க. 0 minus 2 என்னது? 0 இந்த 2 கழிக்க முடியுமா? கழிக்க முடியாது. ஸோ minus 2 அப்படிதான் வரும். 0 minus a minus a தான் வரும். 0 minus b minus b. புரியுங்களா? இதை ஞாபகம் வச்சுங்க. இப்போ 5 minus 0 என்ன வரும்? 5 தான் வரும். 2 minus 0 2 தான் வரும். இதெல்லாம் நீங்க மேக்ஸ்ல அடிப்படையா நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். அதெல்லாம் நீங்க a power m into a power n is equal to a power m plus n. a னுடைய பவர் m. உதாரணத்துக்கு a ஸ்கொயர்னா என்னது? a into a. a கியூப்னா a into a into a. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? a பவர் m into a பவர் nனா இந்த பேஸ் ரெண்டு சேமா இருக்கும்போது அந்த பேஸ் இந்த பவர்ஸ் ஆட் பண்ணா போதும். உதாரணத்துக்கு a பவர் 0 into a பவர் 1ன்னா என்ன வரும்? என்ன வரும்? a பவர் 0 ஆக்சுவல் வேல்யூ 1 தான். புரியுங்களா? 1 into a power 1 is equal to a power 1 போடலாம். இன்னும் இந்த மெத்தட்ல பண்ணோம்னா a power 0 இதுக்கு ரெண்டுமே சேம் இல்லையா? a power 0 plus 1 a power 1 is equal to a. புரியுங்களா? x square into x power minus 2 என்ன வரும்? x power இந்த ரெண்டு பவர் ரெண்டுமே சேம் இல்லையா? x ரெண்டு பவர் ஆட் பண்ணணும். 2 minus 2 is equal to x power 0 is equal to 1. ஞாபகம் வச்சுங்க. 1 by x whole power n. இது எப்படி எழுதலாம்? 1 power n by x power n. புரியுங்களா? இப்ப x power n ன்னா நம்ம 1 power n என்ன வரும்? 1 தான் வரும். 1 எத்தனை முறை பெருக்கினாலும் 1 தான் வரும். 1 into 1 into 1 into 1 அப்படியே போனா கூட என்ன வரும்? ஆன்சர் 1 தான் வரும். அதான் n ன்னு சொல்லுது. nth term. இப்ப 1 power n 1 ஆயிடுச்சு. x power n ன்றது என்ன பண்ணோம்? நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா? x power n மேல வந்துடும், மேல வந்துடும். is equal to x power minus n. ஓகேங்களா? இதை சிம்பிளை பண்ணா இப்படி வரும். இன்னும் இதை வச்சு பேஸ் பண்ணி சம் பார்ப்போம். 2 by 3 whole square. என்ன அர்த்தம்? 2 into 2 கீழே 3 into 3. ஏன்னா 2 into 2னா 2 ஸ்கொயர். இந்த 2ன்றது ரெண்டுத்துக்குமே காமன். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுக்குமே காமன், பொதுவானது. ஸோ மேலே 2 by ஸ்கொயர், கீழே 3 ஸ்கொயர். ஸோ 2 into 2 4, 3 into 3 9. சரிங்களா? 4 into 4 என்ன வரும்? 16. அதே சமயத்துல 4 into a என்ன வரும்? இது ஆல்பபெட், ஒரு வேரியபிள், இது ஒரு கான்ஸ்டன்ட். இது ரெண்டுத்த மல்டிப்ளை பண்ண முடியாது. புரியுங்களா? அதெல்லாம் அப்படியே தான் எழுதணும். ஸோ இப்போ 4a போட்டா என்ன அர்த்தம்? 4 into a அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுங்க. புரியுங்களா? எதனா நீங்க 4a 2x 3y இப்படிலாம் பாத்தீங்கன்னா அர்த்தம் 2 into x 3 into y இப்படிதான் அர்த்தம். இதுதான் பொருள் அதுக்கு. புரியுங்களா? ஏன்னா பெருக்க முடியாது, அதான் அப்படியே எழுதிடுவோம் நம்ம. ஓகேங்களா? மேக்ஸ்ல எங்க இப்படி வந்தாலும் ஞாபகம் வச்சுங்க 4 into a அர்த்தம். அப்ப இந்த இடத்துல ஒரு பெருக்கல் குறி இருக்குன்னு அர்த்தம். -4 into -a என்ன வரும்? பெருக்கல், மல்டிப்ளிகேஷன். யூ ஆர் மல்டிப்ளையிங் a with 4. ரெண்டையும் மல்டிப்ளை பண்றீங்க. a-வை 4 மல்டிப்ளை பண்றீங்க. ஓகே, a into 4a 4 into a என்ன வரும்? 4a. மைனஸ் into மைனஸ் பிளஸ். ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஸோ பிளஸ் 4a is equal to 4a. சரிங்களா? இப்போ வந்து
பிளஸ் 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் என்ன வரும்? பிளஸ் மைனஸ் பெருக்குனா மைனஸ் 2 எக்ஸ் பெருக்குனா 2x. இதெல்லாம் மேக்ஸ் ரெண்டு பேசிக் ஐடியாஸ் ஞாபகம் வச்சுங்க. ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் பண்றது நல்லா தெரியணும் உங்களுக்கு. ஏ இன்ட்டு ஏ முன்னாடி பார்த்தோம் இல்லையா? ரெண்டு பேஸ் நம்ம சேமா இருக்கும்போது ஏவை 1 2 அப்ப 2ன்னு போகணும். 1 2 3 அப்ப 3ன்னு போகணும். இது ஏ கியூப் ஏ ஸ்கொயர் A A A A A A into A A square A into A into A A cube. எப்பவுமே கியூபை கன வடிவத்தில் பாக்ஸ்ல பார்ப்போம், ஸ்கொயரை 2 dimensions இதுல பார்ப்போம். புரியுங்களா? ரைட். ஸோ A into A A square A into A into A A cube. அப்ப A into A into A into A A பவர் 1 2 3 4 A பவர் 4 A into A into A into A into A அப்படியே பெருகினே போறீங்க. மொத்தம் எத்தனைனா n வச்சுங்க. n டேர்ம்ஸ் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம், ஃபிஃப்த் டேர்ம், இந்த nth டேர்ம். ஸோ n வச்சுப்போம். இது எப்படி எழுதுறது? A பவர் n. புரியுங்களா? 2 பிளஸ் 0னா 2, 2 கூட 0 போட்டா 2, 2 மைனஸ் 0னா 2, 2 இருந்து 0 கழிக்க முடியாது. 0 ஒண்ணுமே இல்லை, வேல்யூவே கிடையாது. ஸோ 2 தான் வரும். இப்போ 2 இன்ட்டு 0னா 0 ஆயிடும். 0 2 கூட பெருக்குனா 0 ஆயிடும். மைனஸ் 2 இன்ட்டு 0 அப்போ 0 தான். புரியுங்களா? பெருக்கிறது இது ஞாபகம் வச்சுங்க. 5 கூட 0 பெருக்குனா 0, எக்ஸ் கூட 0 பெருக்குனா 0 தான். y 0 மைனஸ் y 0 பெருக்குனா 0, எக்ஸ் இன்ட்டு y இன்ட்டு 0 0. ஞாபகம் வச்சுங்க. 2 இன்ட்டு எக்ஸ் இது எப்படி எழுதலாம்? 2 எக்ஸ் இப்படி எழுதலாம். 2 இன்ட்டு எக்ஸ் இப்படி எழுதலாம். அப்புறம் 2 இன்ட்டு எக்ஸ்ன்னு எழுதலாம். ஓகேங்களா? 2 இன்ட்டு எக்ஸ் இப்படி எழுதலாம். எப்படி எழுதினாலும் அந்த வேல்யூ 2x தான். இப்போ என்ன வேல்யூ இருக்கு? 2 இன்ட்டு 3 6. இங்க பிளஸ் ஒண்ணுமே இல்லைன்னா பிளஸ்ன்னு அர்த்தம். பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், இதுதான் வேல்யூ. மைனஸ் எக்ஸ் இன்ட்டு பிளஸ் ஒய் என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய். ஞாபகம் வச்சுங்க. 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் இது என்ன வரும்? இந்த பிராக்கெட் குள்ள இருக்குது. 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் என்ன வரும்? 2 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ், சாரி 2x. இந்த பிளஸ் இருக்குது. பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ஒய் என்ன வரும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ஒய் 2xy. ஞாபகம் வச்சுங்க. x இன்ட்டு மைனஸ் ஒய் என்ன வரும்? you are actually removing the bracket. bracket எடுக்கணும்னா உள்ள பெருக்கணும். மைனஸ் இன்ட்டு இங்க பிளஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் எக்ஸ் ஒய். x இன்ட்டு 2னா 2x தான் x2 ரெண்டுமே கரெக்ட் தான். ஆனா எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்? கான்ஸ்டன்ட்டை முன்னாடி போடுவோம், வேரியபிளை பின்னாடி போடுவோம். 2x நல்லா ஞாபகம் வச்சுங்க. a இன்ட்டு எம்னா எம்ஏ இல்லை, ஏஎம் தான் போடுவோம். எம்ஏ போட்டாலும் கரெக்ட், தப்பு இல்லை. ஆனா ஏஎம் தான் வந்து ஒரு ஆர்டர்ல எழுதுது. ஓகேங்களா? சரி. 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு b இன்ட்டு சி இது எப்படி போறது? பெருக்குனா முதல்ல 2 தான் வரணும். அப்புறம் எக்ஸ் பி சி இப்படி போடலாம். ஆனா கரெக்டான ஆர்டர்ல என்னன்னா பிசிஎக்ஸ் இப்படி போட்டா கரெக்டா இருக்கும். ஓகேங்களா?